ஆகவே கம்யூனிஸ்டுகளும் இது குறித்து என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது முக்கியமான ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஆகவே எங்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு பேசிய பிறகு எங்கள் முடிவை அறிவிப்போம். உங்களுடைய கட்சி நிர்வாகிகளோட முன்னணி பொறுப்பாளர்களோட எப்போ பேச்சுவார்த்தை நடத்த இருக்கு, ஆலோசனை நடத்தப்பட இருக்கு? நாளை காலையில் கூடலாம் என்று எண்ணியிருக்கிறோம். ஏனென்றால் நாளை மாலை இடதுசாரி கட்சிகளோடு இணைந்து கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்தையொட்டி முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் சென்னைக்கு வர இருக்கிற சூழலில் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி சந்திக்க இருக்கிறோம். இப்போ இடதுசாரிகள் அந்த கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய முடிவோட அடிப்படையில தான் விசிகாவோட முடிவும் இருக்குமா, இல்ல அவர்கள் ஒரு வேலை மறுக்கக்கூடிய பட்சத்தில் விசிகா என்ன முடிவு எடுக்கும்? அவங்க 8ஆம் தேதி தான் சந்திக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த முடிவு எதுவாக இருந்தாலும் கூட எங்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களுடைய கருத்து முக்கியமானது. ஆக எங்கள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களுடைய கருத்தின் அடிப்படையில் கம்யூனிஸ்டுகளோடு நாங்கள் பேசுவோம். இப்போ மற்றொரு புறம் தாவேகா தரப்பிலிருந்து அதிமுக கிட்ட பேசுறதா தகவல்கள் வருது, பாமக கிட்ட பேசுறதா தகவல் வருது. இந்த சூழல்ல நீங்க இந்த முடிவை எடுக்கிறது எப்படி நாங்க பார்க்கிறோம்? விஜய் அவர்கள் இப்போது கடிதம் அனுப்பியதிலிருந்து ஒரு செய்தியை நாம் உணர முடிகிறது. அவர்கள் யாராவது ஆதரவு தெரிவித்தால் போதும் என்ற நிலைப்பாட்டை மேற்கொள்ளவில்லை. அதாவது பாமகவோ அல்லது அதிமுகவோ தங்களை ஆதரித்தால் போதும் என்று நினைக்கவில்லை. காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிகா, முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு அவர்கள் கடிதம் எழுதியிருப்பதன் மூலம் அதிமுக, பாஜக அணியோடு உறவாட விரும்பவில்லை, அவர்களின் ஆதரவை விரும்பவில்லை என்பதை உணர்த்துகிறது. ஆகவே பாமக அந்த அணியிலே சேர்வார்களா, அவர்களுக்கு ஆதரவு தருவார்களா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. அப்படி தந்தாலும் அதை தாவேக ஏற்றுக்கொள்ளுமா என்றும் தெரியவில்லை. ஆனால் அவர்களுடைய முயற்சி அது அல்ல. பாமக கொடுத்தாலும் அதை ஏற்போம் அல்லது அதிமுக தந்தாலும் ஏற்போம் என்பதாக இல்லை. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளை அவர்கள் அணுகுகிறார்கள், கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அதற்காக காத்திருக்கிறார்கள் என்கிற போது பாஜக, அதிமுக அணியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்று மேலும் உறுதியாக தெரிகிறது. கடிதம் அனுப்பியிருக்கிறதா சொன்னீங்க, ஏதாவது தொடர்பு கொண்டு தாவேகா தலைவர் விஜய் உங்ககிட்ட பேசினாரா? அதெல்லாம் நாளைக்கு சொல்றேன்.